தேர்தல் ஆணையத்திற்கு மக்களும் மக்கள் பிரதிநிதிகளும் வைக்கிற கோரிக்கை என்பது சேவைத்துறைகள், குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி, குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம், தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற அலுவலர்களை மக்கள் பிரதிநிதிகள் அழைத்து சென்று எங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் காட்டி அதை சரி செய்வதற்குரிய அவகாசத்தை தேர்தல் ஆணையம் வழங்கிட வேண்டும். எனவே தேர்தல் ஆணையம் அன்பு கூர்ந்து மக்கள் பிரதிநிதிகள் சேவைத்துறை அதிகாரிகளுடன் இணைந்து மக்களுக்கு அடிக்கடி ஏற்படுகிற சிறிய சிறிய அடிப்படை பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும். நான் சார்ந்திருக்கிற துறையை கூட ஒரு மிக முக்கியமான துறை மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறையில் இப்பொழுது யாருக்காவது எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நான் உடனடியாக எந்த மருத்துவமனைக்கும் போய் ஆய்வு செய்ய முடியாது. ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஏற்காட்டில் ஒரு பேருந்து கவிழ்ந்து 5 பேர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார்கள். 55க்கும் மேற்பட்டவர்கள் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த தகவலை தெரிந்தவுடன் எனக்கு அதிகாரம் இருந்திருந்தால் அல்லது இதிலிருந்து எனக்கு விலக்கு கிடைத்திருக்குமே, ஆனால் நான் உடனடியாக சேலத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு சரியான மருத்துவ சிகிச்சை கிடைக்க உறுதுணையாக இருந்திருப்பேன். இப்போதும் கிடைக்கிறது. ஆனாலும் ஒரு அமைச்சர் என்று சென்று அங்கே அவர்களுக்கு அந்த மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு உதவி இருந்தால் இன்னமும் நன்றாக இருக்கும். ஏற்கனவே கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் எங்கே விபத்து நேர்ந்தாலும் விபத்து நேர்ந்தவுடன் சம்பந்தப்பட்டவர்களை நான் நேரடியாகவே போய் தொடர்ந்து பார்த்திருக்கிறேன். ஊட்டியில் நடந்த ஒரு விபத்து, அதேபோல் செங்கல்பட்டில் நடந்த 2 விபத்துகள், இப்படி பல இடங்களில் விபத்து நடந்த இடங்களுக்கு சென்று நான் நேரடியாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க உதவியாக இருந்திருக்கிறேன். அந்த பணியை இப்போது செய்ய இயலவில்லை. எனவே தேர்தல் ஆணையம் இதுபோன்ற முக்கியமான துறைகளில் உயிர்காக்கும் பிரச்சனைகளுக்கு, மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு இந்த கட்டுப்பாடுகளிலிருந்து தளர்வளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். தண்ணீர் பந்தல் அமைப்பதற்கு இருந்த தடையை நீக்கியதற்கு நன்றி தெரிவிக்கிற அதே சூழலில் சேவைத்துறைகளுடன் இணைந்து மக்கள் பணி ஆற்றுவதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கு சற்று தளர்வளிக்க வேண்டும் என்று உங்களின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். இப்ப ஏற்கனவே நானும் கூட என்னுடைய சமூக வலைதளத்தில் கடந்த வாரம் கூட நுங்கு, இளநீர் போன்றவற்றை அருந்தி இந்த செயற்கை குளிர்பானங்களை விடுத்து இது போன்று சாப்பிடுவது நல்லது, இது அமைச்சராக சொல்லவில்லை, ஒரு சக மனிதனாக தான் சொல்லுகிறேன் என்று சமூக வலைதளத்தில் செய்தி வெளியிட்டிருந்தேன். நானும் அதை டெமோ செய்தும் காட்டியிருந்தேன். அது பெரிய அளவில் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது இந்த தண்ணீர் பந்தல் திறப்பதற்கு தடை இல்லை என்ற உடனே ஒரு தண்ணீர் பந்தலை சைதை தொகுதி மக்களுக்காக திறந்து வைத்திருக்கிறோம். இந்த தண்ணீர் பந்தலை பொறுத்தவரை குளிர்நீர், ஐஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்நீர் காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 7 மணி வரை இங்கே ஒருவர் பணியிலிருந்து அந்த தண்ணீரை பிடித்து கொடுப்பார். மிக குளிர்ந்த நீர், ஐஸ் வாட்டர் இங்கே இன்றைக்கு தொடர்ந்து ஒரு 2 மாத காலம் இந்த கோடை முடிகிற வரை தரப்படும். அதேபோல் மோர் ஒரு 4-5 மணி நேரம் மோரும் கூட தரப்படும். இப்படி இந்த ஒரு இடத்தில் இன்றைக்கு ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் வைத்து குளிர் நீரை தருகிற அந்த பணியினை தொடங்கி இருக்கிறோம். இது வெற்றி பெறும் பட்சத்தில் சைதையில் இன்னும் பல இடங்களில் இதே போன்று ஒரு ஃப்ரீசருடன் கூடிய இந்த குளிர் நீர் தருகிற பணியினை தொடங்கவிருக்கிறோம். இதேபோல் தான் சென்னையின் பல இடங்களில் திமுக கழகத்தை சேர்ந்தவர்கள், மரியாதைக்குரிய இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி சார் அவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் ஏராளமான இடங்களில் இது போன்ற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். இல்ல, அறிக்கையெல்லாம் எதுவும் வரல. இப்ப சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாட்டுல ஒரு நீதிமன்றத்தில் சொல்லி இருக்கிறார்கள். என்றாலும் எது உண்மை என்பது சம்பந்தப்பட்ட துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் ஆய்வுக்கு பின்னால் தெரிவிப்பார். இல்ல, இப்ப அதெல்லாம் எதுவுமே நான் இங்கிருந்து நீங்க சொன்னாலும் கூட எந்த அலுவலர்கள் நான் போன்ல பேசவும் கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. இப்போ இந்த கோட் ஆஃப் கான்டக்ட் அப்ளிகபிளா இருக்கிறதால ஜூன் 4க்கு பிறகு எந்த குறையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் நேரடியாக
தீர்த்து வைக்க ஆமா, அது அலுவலர்கள் கூட வரக்கூடாது. இப்போ செக்ரட்டேரியட்டுக்கு போனா கூட ஒரு அமைச்சர் அறையில போய் உட்காரலாமே தவிர எந்த அதிகாரியும் அழைத்து பேசக்கூடாது. அப்படி என்று சொல்லுகிற போது இந்த மாதிரியான நிலைகளில் நான் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர்களை அழைத்து சென்று அவர்களுக்கான அந்த சிகிச்சைக்கு உத்தரவிட முடியாது. கோட் ஆஃப் கான்டக்ட்ங்கிறது அதுக்காக தான் அது இது மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு இன்றைக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.